சீமான் இருக்கான்ல, ஏதாவது உண்மை சொல்றானு பாருங்க. காமராஜர் ரேஷன் அரிசியை தான் சாப்பிட்டு வளர்ந்தாராம். அவர் இறந்து போனது 1975. அதுக்கு பின்னால தாண்டா ரேஷன் அரிசியே வந்தது. இவன் மாதிரி பிராடு பயில்கள் சொல்றத நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு பாருங்க. இவன் எங்கே போனாலும் யாராவது ஒருத்தர் சின்ன உண்ணாடு இருந்தா அங்க போய் தலையா காமிச்சிடறான். உங்களுக்கு என்ன வேணும் ஓய்ங்கிற. உன்னால என்னடா செய்ய முடியும்? நான் இந்த அரசு ஊழியர்கள் 17 அரசு ஊழியர்கள் எல்லாம் கேட்கிறேன். இந்த சீமா மாதிரி ஆட்களை நீங்க கூட்டிட்டு வந்து நீங்க ஆதரவுன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு தான் அசிங்கம். ஒரு பாலியல் குற்றவாளி 6 முறை கருக்கலைப்பு செய்யப்பட்ட ஒரு நடிகை ஓபனா நீதிமன்றத்தில் கொடுத்த வழக்கின் கீழ் வழக்க சந்திக்கிற ஒரு பாலியல் குற்றவாளி சீமான். அவன் வந்து 17 ஆசிரியர்களுக்கு உதவ போறானா? மாட்டுக்கு அந்த மேய விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் போடுறான். அவனா அந்த கட்சிக்காரன் தான். கேஸ் போட்டவனு அவன் தான். இன்னைக்கு வந்து அந்த மாட்டை பூரா கொண்டு வந்துட்டு மலையில கொண்டு மேய போடுவ எங்களை யாரு தடுப்பான்னு பாருங்கன்னு சொல்றான். அப்ப கேஸ் போட்டது என்னடா உங்க அப்பா இல்லையா? அது கேஸ் போட்டது உங்க கட்சியில உள்ளவ இல்லையா? என்னுடைய அரசியல் வாழ்க்கையில இந்த சீமான் மாதிரிங்க ஒரு முதுகெலும்பு இல்லாத, ஒரு உப்பு சப்பு இல்லாத, ஒரு சூடு சரணை இல்லாத ஒரு ஜென்மத்தை நான் பார்த்தது இல்லைங்க.